திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 190. தக்ஷகாண்டம் அடிமுடி தேடு படலம் பகுதி 2. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் போர் தொடங்குகின்றது. விஷ்ணு ஒரு வில்லை தாங்கி வளைத்து யமாஸ்திரம் முதலான மிக கொடிய அஸ்திரங்கள் அனைத்தையும் தடுப்பதற்கு முடியாதபடி விரைந்து செலுத்துகின்றார். அந்த அஸ்திரங்களை தர்ப்பைகளால் பாவனை செய்து பிரம்மா அந்த அஸ்திரங்களை செலுத்தி போர் புரிகின்றார். அந்த இடத்தில் விஷ்ணு செலுத்திய அஸ்திரங்கள் அழிந்துவிட தமது நாராயணாஸ்திரத்தை எடுத்து விடுக்கின்றார். அது பிரம்மதேவர் மேல் வருவதைக் கண்டு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து செலுத்த பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரத்தை தடுத்து பிரம்மதேவரிடம் மறுபடியும் வந்து சேர்ந்து கொண்டது. அதன் பின்னர் விஷ்ணுவானவர் மிக உயர்ந்த சிவாஸ்திரம் என்ற அஸ்திரம், அது சிவபெருமானால் கொடுத்தருளப்படுவது. தேவர்களின் அஸ்திரங்கள் அனைத்தையும் வெல்லக்கூடியது. அஸ்திரங்களுக்கெல்லாம் ஒப்பற்ற நாயகம் போன்று இருக்கின்ற சிவாஸ்திரத்தை விஷ்ணு பூஜித்து எடுத்தார். திருமஞ்சனம் முதலான பூஜைகளை மனத்திலே செய்து வழிபட்டு சிவாஸ்திரத்தை விடுக்கின்றார். தேவர்களெல்லாம் அஞ்சி ஓடும்படி காலகாலத்திலும் கொடியது என்று சொல்லும்படி விஷ்ணு விடுத்த சிவாஸ்திரம் வந்த சமயத்தில் சிவபெருமான் விஷ்ணுவைப் போலவே பிரம்மதேவருக்கும் ஒரு சிவாஸ்திரத்தை தந்தருளியிருந்தார். அந்த சிவாஸ்திரத்தை பிரம்மதேவர் தியானித்து பூஜை செய்து செலுத்துகின்றார். இருவரும் பூஜை செய்து செலுத்திய சிவபெருமானைப் போன்று இயல்புடைய அந்த பெரிய சிவாஸ்திரங்கள் தம்முள் போர் செய்து உலகம் முழுவதையும் அழித்து உலாவி திரிந்தன. அந்த அஸ்திரங்கள் சொரிந்த அக்னியானது வானுலகம் மண்ணுலகம் எல்லா இடங்களிலும் நெருங்கிச் செறிய தேவர்கள் நடுக்கமுற்று ஏங்கினார்கள், ஓடினார்கள். சிலர் சிவபெருமானின் திருவடியினையே நாம் சரணடைவோம் என்று திரு கைலாச மலைக்குச் சென்று சேர்ந்தார்கள். முகில்கள் கரிந்தன, ஆகாயமும் பூமி முழுவதும் எரிந்தன, சமுத்திர நீர் வற்றியது. இவ்வாறெல்லாம் ஆனபோதும் பிரம்மாவும் விஷ்ணுவும் போரை நிறுத்தவில்லை. அந்த சமயத்தில் சிவபெருமான் திருவருளால் நாரதர் என்ற மாசற்ற மகத்துவம் பொருந்திய முனிவர் பிரம்மதேவரின் முகத்தின் வழியாக வெளிப்பட்டு பிரம்மதேவருக்கும் விஷ்ணுவுக்கும் சொல்கின்றார், நீங்கள் இருவரும் நீங்களே பிரம்மம் என்று நினைத்தும் சொல்லியும் போர் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். முதல் பொருள் என்பது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும், இரண்டாக இருக்க முடியாது. நீங்கள் இருவரும் நாம் பிரம்மம் நாம் பிரம்மம் என்பதில் ஒற்றுமைப்பட்டு இருக்கின்றீர்கள். அப்படியென்றால் உங்களில் யார் பிரம்ம பொருள் என்று சொல்லுங்கள். பிரம்ம நிச்சயத்தின் பொருட்டு செய்கின்ற இந்த போரை நீங்கள் நடத்துகின்ற இந்த சமயத்திலும் கூட உங்களுக்கு உரிய அஸ்திரங்கள் அல்லாத வேறொரு அஸ்திரத்தை செலுத்தி உலகை அழிக்கின்ற அச்சம் தரும் பெரும் அஸ்திரத்தை பிரயோகம் செய்தீர்களே. அந்த பெரும் படையாகிய அஸ்திரங்கள் நாயகத்தை, அஸ்திரங்களுக்கெல்லாம் நாயகமாக இருக்கும் அந்த அஸ்திரத்தை உங்களுக்கு தந்தருளிய சர்வலோகைக்க நாயகராகிய அந்த கடவுளை மறந்துவிட்டீர்கள் போலும். உங்களுக்கு இந்த பெரிய அஸ்திரத்தை உதவிய கடவுளை மறந்தீர்கள் என்றாலும் அக்கடவுளை தியானி நீங்கள் அந்த கடவுளிடம் பெற்ற அந்த சிவாஸ்திரத்தின் நாமத்தையுமா மறந்துவிட்டீர்கள்? அந்த சிவப்படையின் நாமமாகிய சிவநாமத்தை உங்கள் மனத்தின் கண் ஓய்வின்றி சிந்தித்து புத்தியை தெளிந்து கொள்ளுங்கள். இனி போரை நிறுத்துங்கள் என்று போதித்தார் நாரத முனிவர். பிரம்மப்பொருள் பற்றி வாதித்து இன்னமும் நீங்கள் சண்டை செய்வீர்கள் என்றால் ஆதியாயும் அருவாயும் உருவாயும் அருவுருவாயும் ஆகியதொரு பரம்பொருள் உங்கள் மத்தியில் ஒரு ஜோதியாய் தோன்றி நிற்கும். அந்த ஜோதியின் அடியையும் முடியையும் காண உங்களுக்கு வல்லமை இருக்கின்றது என்றால் நீங்கள் காணுங்கள் என்று நாரத மகாமுனிவர் ஞான உணர்ச்சியினால் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இதை உணர்த்தி சென்றார். ஆனாலும் நாரதர் சொன்ன மொழிகளை நாங்கள் பொருட்படுத்தவில்லை, எங்களுடைய அகந்தையும் ஒழியவில்லை. இந்த மிகப்பெரிய புவனமும் உயிர்களும் அழியும் வண்ணம் 1000 வருடங்கள் போர் புரிந்தோம் நாங்கள் இருவரும் என்று பிரம்மதேவர் தக்ஷனுக்கு சொல்கின்றார். மகா சம்ஹார காலத்தில் ஊழித்தீயின் மத்தியில் நின்று நடம்புரிகின்ற சிவபெருமான் இவை அனைத்தையும் நோக்கி அருளி, இவர்கள்
தாங்களே தங்களை தலைமை கடவுள் என்ற புகழை விரும்பி இருவரும் தங்களுக்குள் போர் செய்கின்றனரே. இவர்கள் அறிவு மயங்கியது, அகங்காரம் கொண்டார்கள். இனிமேல் வரப்போவது ஒன்றையும் சிந்திக்கவில்லை, மெய்ப்பொருளை உணரவில்லை. இருவரும் சிறு குழந்தைகள் போல சினத்தோடு கூடிய போரைச் செய்து உலகம் முழுவதையும் அழிக்கின்றனர். இங்கே இவர்களினுடைய செயலை இன்னமும் கண்டு கொண்டிருப்போம் என்றால் இன்னும் பல மடங்கு தீமை விளையும், உலகமும் உயிர்களும் சிதைந்து அழியும். எனவே நம்முடைய உயர் பெருநிலையை உணர்த்தினார், அப்பொழுது இந்த கொடும் போரை தணிப்பார்கள் என்று சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். இவர்கள் இருவரும் தம்மையே பரம்பொருள் என்று கூறுவதனையும் வெப்பம் பொருந்திய கோபத்தையும் வெறுத்து ஒழித்து செம்மனத்தவர்களாக விளங்க வேண்டும் என்று எம்மை ஆளுதலை உடைய சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு அருளினார். அகன்று நீண்டு கழிந்ததொரு காலத்திலே மாசி மாதத்தில் வருவதாகிய சந்திரனும் சூரியனும் கூடுகின்ற அமாவாசை தினத்திற்கு முதல் தினமான சதுர்த்தசியில் உயர்ந்து விளங்குகின்ற பாதி ராத்திரியில் பிரம்மாவும் விஷ்ணுவும் கண்டு நடுங்க அவர்களுக்கு மத்தியில் சொல்லுதற்கரிய பரம்பொருளாகிய அரும் பெரும் ஜோதி ஒரு அக்னிமலையாக தோன்றியருளினார். அவர்கள் மத்தியில் தோன்றிய செஞ்சோதியானது பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒருவரை நோக்கி ஒருவர் செலுத்திய சிவாஸ்திரங்கள் இரண்டையும் தன்பால் கவர்ந்து கொண்டது. தாங்குதற்கரிய வெம்மைத்தன்மை உடைத்ததாக இவர்கள் இருவராலும் அணுக முடியாமல் விலகிச் சென்று சினமும் அமரும் தணிந்து இருவரும் அந்த ஜோதியை பார்த்து கொண்டு நின்றார்கள். இவர்கள் இருவரும் கேட்கும்படி நீண்ட ஆகாயத்தில் ஒரு அசரீரி வாக்கு ஒலித்தது. சிறுவர்களே, உங்கள் வலிமையை பரமசிவனே காணுவார். இந்த ஜோதியின் அடியையும் முடியையும் கண்டுபிடியுங்கள் என்று தெளிவாக எழுந்தது அந்த அசரீரி. விரைவாக தேடி கண்டுபிடியுங்கள் என்று எழுந்தது. அந்த வாக்கை கேட்டு மனத்தின் கண் கிளர்ந்து எழுகின்ற சீற்றம் முழுவதையும் ஒழித்தார்கள் பிரம்மாவும் விஷ்ணுவும். ஆனாலும் அகந்தையை விடவில்லை. எமது முதல்வர் உங்களது வலிமையை காண்பர், நீங்கள் உங்கள் வலிமையை காட்டுக என்று ஆகாயத்திலே சொன்னவர் யாவாராக இருக்கும் என்று சிந்தித்தார்கள். பிரம்மாவும் விஷ்ணுவும் செய்கின்ற போருக்கு இடையூறாக நீண்ட பூமியை பிளந்து மேலே நிமிர்ந்து வானத்தில் புகுந்து நிலைக்கின்ற மாட்சிமை மிக்க இந்த ஜோதி வடிவம் தானும் வேத முனியாகிய நாரதர் கூறிய வண்ணம் நம் வலிமையை காணத் தோன்றியதுதான். இதனால் எம்மைவிட மேலான உயர்ந்த பரம்பொருள் போலும் என்று ஐயுற்றோம். இவ்வொளி பிழம்பு குற்றமற்ற வாயுவினின்று தோன்றிய சிவந்த அக்னியே அன்று. இது என்ன என்று எங்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் இருவரும் இந்த ஜோதியை இப்பொழுதே அடியையும் முடியையும் தேடி அதன் எல்லையை காண்போம் என்று திருமாலும் பிரம்மாவும் சபதம் செய்தார்கள். ஆகாயத்தை ஊடுருவிச் சென்றும் நிலத்தை பிளந்து புகுந்தும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நிலத்தில் பிளந்து புகுந்து அடியை கண்டுபிடிக்க வேண்டும். ஆகாயத்தில் பறந்து முடியை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி இந்த ஜோதியின் அடியையும் முடியையும் தேடினால் அந்த அடிமுடிகளில் ஏதேனும் ஒன்றை யார் முதலில் கண்டுபிடிக்கின்றார்களோ அவர்களே தலைவர் ஆவார்கள். இதுவே முடிந்த முடிவு என்று பிரம்மாவும் விஷ்ணுவும் உறுதி செய்தார்கள். நடை பயிலுகின்ற மழலை நீங்காத மிகவும் இளைய சிறுவர்கள் ஆகாயத்தில் இருக்கின்ற ஒளிச்சுடர் மிக்க சூரியனை கையால் பற்றும்படி துணிவது போல பிரம்மதேவர் அந்த ஜோதியின் முடியை காண்பேன் என்றார். அந்த ஜோதியின் அடியை காண்பேன் என்று விஷ்ணு நின்றார். அப்பொழுது விஷ்ணுவானவர் ஒரு பன்றியின் வடிவத்தை எடுத்தார். அந்த பன்றி அக்னியை போன்ற தருக்கண்மையினை உடைய சிவந்த கண்களை கொண்டிருந்தது. இமில் பொருந்திய எருத்தத்தையும் எவரும் அஞ்சத்தக்க ஒலியினை உடைய கூரிய வாயினையும் ஒளி பொருந்திய பற்களையும் விளங்குகின்ற கொம்புகளையும் கரிய மலையாகிய மைனாகத்தை போன்ற மேனியையும் கடுகிய நடையினையும் உடைய குறுகிய கால்களையும் வெண்ணிற குழம்பையும் கொண்டதொரு பன்றியாக வடிவம் கொண்டார் விஷ்ணு. 1000 யோஜனை உயரமும் பருமையும் கொண்டு ஆண் பன்றியின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு முதலில் பூமியை பிளந்து கீழே சென்று தடவி தடவி தேடி அப்பால் சென்று
கீழே இருக்கின்ற வரிசையாக இருக்கின்ற புவனங்கள் அனைத்தையும் கடந்து சென்றார் விஷ்ணு அந்த வராக வடிவம் கொண்டு. பிரம்மா ஒரு அன்னபக்ஷியின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு விரைந்து எழுந்து மேலே சென்று மேன்மை பொருந்திய ஆகாயத்திற்கு மேலாக இருக்கின்ற புவனங்களிலே தேடிச் செல்கின்றார். அந்த ஜோதி மேலே 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 சென்று கொண்டே இருந்தது. முதலில் பன்றியாகி பூமியை பிளந்து அக்னியாய் எழுந்த ஜோதி தோன்றிய மூலத்தை காணும் பொருட்டு சென்ற அந்த திருமாலானவர் தம்மை தாமே ஊக்கப்படுத்தி கொண்டு போக போக பல நெடுங்காலங்கள் கழிந்தன. பாதமூலமேயன்றி பாதத்தின் எப்பாகத்தையேனும் சிறிதும் காண முடியவில்லை அவரால். அதனால் அந்த வராகத்தின் பற்கள் நொந்தன, உடம்பு உறுப்புகள் மெலிந்தன, வலிமைகளெல்லாம் சிதறின. நீர் அருந்தும் வேட்கையினால் ஆயாசங்கள் உண்டாயின. அந்த பன்றிக்கு நெட்டுயிர்ப்பு துயரமும் எழுந்தன. சபதங்கள் மறக்கப்பட்டன. அந்த பன்றிக்கு அகங்காரங்கள் மடிந்தன. பழமையான நல் உணர்வு விஷ்ணுவிடம் அப்பொழுது முழுவதும் உதித்தது. பழைய நல் உணர்ச்சி உண்டாக விரைவாக தெளிவடைந்த அந்த திருமால் இருளையொத்த மேகம் போலும் தோற்றத்தினை உடைய அந்த பெரிய ஆண் பன்றியின் வடிவத்தை சுமக்கவும் முடியாமல், நீக்கிவிடவும் முடியாமல், திரும்பிச் செல்வதற்கு சக்தியும் இல்லாமல் சிவபெருமானின் திருவடிகளை சிந்தித்தார். எக்காலத்தும் உணர்வறிய எம்பெருமானே, தேவரீருடைய திருவடிகளையன்றி அடியேனுக்குப் புகலிடம் வேறு இல்லை. அத்திருவடிகளை அருச்சித்ததற்கும் வலிமையற்றவன் ஆனேன். அடியேனது குற்றத்தை பொறுத்தருளுக. தேவரீரின் பெருமை ஒன்றனையும் அறியேன் ஆயினேன் என்று மனம் நொந்து துதித்தார் விஷ்ணு. அவ்வாறான சமயத்தில் சிவபெருமானது திருவருளினாலே தேன் பொருந்திய தண்ணிய மாலை அணிந்த அந்த திருமால் வலிமை வரப்பெற்றார். பன்றி வடிவத்தோடு மேலே எழுந்து பூமியை அடைந்து வானமளவு ஓங்கி நின்ற அந்த ஜோதிக்கு பக்கத்திலே வந்து அந்த ஜோதியை வணங்கி நின்றார். அந்த ஜோதியின் ஒரு பக்கத்திலே விஷ்ணுவானவர் வணங்கிக் கொண்டு நிற்கின்றார். அதே நேரம் திருமாலுக்கு சற்றும் குறையாத வகையில் பெரிய சபத வார்த்தைகளை பேசி ஆகாயத்தில் பறந்து 1000 வருடம் அலைந்து அலைந்து தேடி பறந்து பறந்து சென்றாலும் கூட அந்த ஜோதியாகிய அதன் கொழுந்தின் முடியை அணுகக்கூட முடியவில்லை பிரம்மாவினால். தீவினை உடைய அந்த பிரம்மா திரும்பி போகவும் எண்ணவில்லை. திரும்பினால் அவர் முன் செய்த சபதம் பழுதாகும். அதோடு ஏற்கனவே ஜோதியின் அடியை தேடிச் சென்ற அந்த விஷ்ணுவானவர் அதனை கண்டு அவர் முதல்வர் ஆகிவிடுவார். அப்படியென்றால் என்னை திருமாலின் அடிமை என்று சொல்வார்கள். இதனால் என்னுடைய இந்த வலிமை அழிந்து போய்விடும். எனவே எவ்வளவு காலம் சென்றாலும் சரி, இன்னமும் மேலே பறந்து போய் அழகு நிறைந்த அந்த முடியை கண்ட பின்னர்தான் மீண்டும் வருவேன் என்று நினைத்து அந்த முடியை காண்பதற்கு மேலே பறந்து பறந்து செல்கின்றது அந்த அன்னபக்ஷி. உள்ளம் வெதும்பி ஓருடம்பிலும் நிலைபெறாத உயிரும் உலைதலை பொருந்தி அதன் வலிமையும் அழிந்தது. கண்கள் சுழன்றன, சிறகுகள் நொந்தன, கால்களும் ஓய்ந்தன, எண்ணிய எண்ணமும் மாறுபட்டது. அப்பொழுது அங்கே எழுந்த ஜோதியுள் நின்ற பலர் சித்தர்களாய் விரைந்து வெளிப்பட்டு வானின் உச்சியிலே சென்று ஒன்று கூறுகின்றார்கள். வானத்திலே நிறைந்து எழுகின்ற பரஞ்சோதியின் முடியை நீரிலே இருக்கின்ற மீனை உண்ணும்படி திரிகின்ற ஒரு வெள்ளை அன்னம் உணர முடியுமா? தன் சிறகுகளும் தளர்ந்து போய் உடலும் தளர்ந்து வலிமையும் கழிந்தாலும் அம்முடியை தேடுவேன் என்று நிற்கின்றதே. இந்த முயற்சி இந்த அன்னத்துக்கு அதன் அறியாமையின் விளைவாக வந்தது. இன்னும் சிறிது தூரம் இது மேலே பறக்கும் என்றால் இது நிச்சயமாக இறந்துபடும். இந்த நிலை பெறும் சோதியை சிவ பரம்பொருள் என்று இந்த அன்னம் நினைக்கவில்லையே, இதன் அறியாமைதான் என்னே என்று அந்த சித்தர்கள் கூறுகின்றார்கள். விஷ்ணுவும் அடியை காணும் பொருட்டு நிலத்தை பிளந்து விரைந்து சென்று மூலத்தை காணாமல் வலிமையும் இழந்து பக்குவம் உள்ளதாக சிவபெருமானே புகலிடம் என்று உணர்ந்து மெல்ல பூமிக்கு வந்து அந்த அக்னிமலையின் பக்கத்திலே நிற்கின்றார். முன்னம் இஜ்ஜோதியை பொருந்தி அருள் செய்த கடவுளே மனத்துக்கண் மாசினை போக்கி அருளுவார் ஆயின் இந்த பறவை உயிர் பிழைக்கும் என்று கூற, அன்னபக்ஷி வடிவத்தில் இருந்த அந்த பிரம்மதேவர் இந்த சித்த புருஷர்கள் கூறியதை சிந்தித்து மனத்திலே மாசு நீங்கி
சித்த புருஷர்களை துதித்தது. சிவபெருமானது திருவருளினாலே இவற்றை அந்த சித்த புருஷர்கள் கூறிச் செல்லவே அகங்காரத்தின் பகுதியவாகிய பாசக்கூட்டங்களை ஒழித்து சிவபெருமானது புகழை பாடி துதித்து அன்போடு சிவார்ச்சனை செய்வதற்காக அந்த அன்னபக்ஷி திரும்பியது. திரும்பி வந்து விஷ்ணுவை அடைந்து அது சொல்கின்றது. விஷ்ணுவை நோக்கி சொல்கின்றார் பிரம்மா, பரம்பொருள் யாம் என்று முரண்பட்டு கொடிய போரையும் செய்து நாரத முனிவரது வார்த்தைகளையும் தெளியாமல் சோதியாய் பரமபிதா வந்தருளிய வரவினையும் அறியாமல் அடியையும் முடியையும் தேடத் தொடங்கினோம். இறக்கும் சமயத்தில் அவன் அருளால் அப்பெருமானது திருவருளினால் அப்பெருமானை புகழ்ந்தோம். நிலத்தை அகழ்ந்தும் பெரிய ஆகாயத்தில் பறந்தும் அடியையும் முடியையும் கண்டுபிடிக்க முடியாமல் அடைய முடியாமல் அப்பெருமானின் திருவருளினால் மீண்டோம். மீளுதற்கு ஏற்ற வலிமையையும் அப்பெருமானிடமே பெற்று வந்து சேர்ந்தோம். இனி இவ்விடத்தில் நாம் இருவரும் சிவபெருமானை பூஜித்து அப்பெருமானது திருக்கோலத்தை தரிசிப்போம் என்ற பிரம்மதேவர் கூற விஷ்ணுவும் அதற்கு உடன்பட்டு சம்மதித்து பூஜை செய்வதற்கு சரி என்று சொன்னார். பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானது அருவுருவத் திருமேனியை வேதாகம விதிப்படி ஸ்தாபித்து வாசனை பொருந்திய புஷ்பம், திருமஞ்சனம், சந்தனம், தீபம், தூபம் முதலிய பூஜை உபகரணங்களை அமைத்து கொண்டு ஒப்பில்லாத பூஜையை செய்தார்கள். சிவபெருமானை துதித்து வணங்கினார்கள். அக்னியாக விளங்குகின்ற ஜோதிக்கு அனித்தாக அந்த இடத்தில் எம் பரமபிதாவாகிய சிவபெருமான் பிரசன்னமானார். திருநீலகண்டத்தையும் மானையும் மழுவையும் வரதம் அபயம் என்று பொருந்துகின்ற மெய்மையாகிய திருக்கரங்களையும் சதுர் திருப்புஜங்களையும் விளங்குகின்ற சர்ப்பங்களால் ஆன வளைவு பொருந்திய ஆபரணங்களையும் பாலச்சந்திரனை அணிந்த செவ்வானம் போன்ற சடையினையும் உமாதேவியார் வீற்றிருக்கின்ற ஒரு பாகத்தையும் உடையவராய் சோம சூரிய அக்னிகளாகிய 3 திருக்கண்களை உடைய சர்வலோகைக்க நாயகரானவர் பிரம்ம விஷ்ணுக்களாகி இருவரும் கண்டு தரிசிக்குமாறு இருவர்களது முன்னிலையிலே பிரசன்னமாய் எழுந்தருளி திருவருள் பாலித்து அருளினார். அந்த சமயத்தில் பிரம்மா விஷ்ணுக்கள் ஆகிய இருவரும் சிவபெருமானின் திருவடிகளை வணங்கி செப்பமுற நிற்கும் நிலையில் நின்று பெருமானது திருவருளிலே மூழ்கி உண்மை அன்பின்றி வெளிப்படாத தேவரீரின் இயல்பை வேதமும் இத்தகையது என்று அறிய முடியாதே, அங்ஙனமேயாக புல்லறிவுடைய நாங்கள் கண்டு தரிசிப்பதற்கு எளிவந்த பிரானாக தோன்றினீரே என்று கூறி வணங்கி நிற்கின்றார்கள். இருவரும் மனம் மருண்டு போர் செய்த காலத்தில் அவர்களது முன்னிலையில் செம்மையாகிய அக்னியின் வடிவமாய் தோன்றியருளி அவர்களுக்கு பழைய நல்ல அறிவை தந்து பெருமானாகிய தன்னையும் அவர்கள் அறியும்படி செய்து ஒருவரையொருவர் தாக்குகின்ற யுத்தத்தையும் தவிர்த்து அருளினார். எனவே இவ்விருவரும் துதிக்கின்றார்கள். இதையெல்லாம் சொல்லி, நாங்கள் வெறும் யந்திரங்கள், தேவரீரன்றோ உள்ளே நின்று நாங்கள் இயங்குமாறு இயக்கி அருளுகின்றீர்கள் என்று இருவரும் பெருமானை பார்த்து துதிக்கின்றார்கள். மேலும் துதிக்கின்றார்கள், தேவரீரை அறியும் அறிவை தேவரீர் அருளினால் அதன் பின்பு தேவரீரை தேவரீர் அருளிய அருளால் அறிவோம். சிறியம் செய்த புன்னெறியையெல்லாம் பொறுத்திடுங்கள். நாங்கள் செய்த புன்மையாகிய நெறிகள் அனைத்தையும் பொறுத்து அருள்வீர்கள். பெருமானே, தம் குழந்தைகள் எது செய்தாலும் பெற்றோருக்கு அது இனிதானதுதானே அன்றோ? இன்னாத இயல்புடைய இரும்பை ரசவாதம் வல்லோன் ஆனவன் பிரகாசிக்கின்ற தங்கமாகிய தன்மை போல ஒன்றுக்கும் பற்றாத எமக்கும் அருள் செய்து எமது தொழில் தலைமையையும் நல்கி அருளினீர். எங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்த தேவரீரையும் அன்றோ நாங்கள் மறந்தோம். இந்த இயல்பினை உடைய தமியங்கள் ஆன்மாவை அனாதியே பந்தித்த பாசத்தை எங்களால் நீக்கிக் கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது என்று கூறி பிரம்ம விஷ்ணுக்கள் துதிக்கவே மேருவாகிய வில்லினை உடைய ஏக்கராகிய சிவபெருமான் பிரம்ம விஷ்ணுக்கள் முன்னிலையிலே அவர்கள் இருவரையும் கிருபாநோக்கம் செய்தருளி அருளுகின்றார். நீங்கள் செய்தவைகளை குறித்து ஒன்றும் நினையாதீர்கள். நீங்கள் செய்த பெரிய பூஜனையை ஏற்று மகிழ்ந்தோம். ஆதியில் உங்களுக்கு தந்த பதங்களை மீண்டும் யாம் உங்களுக்கு தருகின்றோம்.
நீங்கள் விரும்பும் இன்னும் நல்ல வரங்களை கேளுங்கள் என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருள, சிதாகாசத்தில் அனவரத தாண்டவம் புரிகின்ற பகவானே, தேவரீருடைய திருவடிகளையே புகலிடமாக கொண்டு ஒழுகும் தலை அன்பை அருள் புரிக என்று இருவரும் பிரார்த்திக்கின்றார்கள். அவ்வாறே ஆகுக என்று அருள் புரிந்து, பேரழகு வாய்ந்த தழல் பிழம்பாகிய ஜோதியுள் ஒரு கணப்பொழுதில் மறைந்து அருளினார் எம்பெருமான். அந்த சமயத்தில் இவர்கள் இருவரும் அந்த ஜோதியின் எதிரே வணங்கி எழுகின்ற போது, ஒருவரோடு ஒருவர் கோபம் கொள்ளும் முறையில் முன்னர் தேடிய அந்த உயர்ந்த அக்னியாய் விரிந்த பெரிய ஜோதி வடிவம் மேலே இருந்து சுருங்கி வந்து உலகம் முழுவதும் துதித்து வியப்படைய ஒரு பெரிய மலையாகி நின்றது. அந்த மலை வடிவினதாகும் சிவலிங்க ரூபத்தை அடைந்து எதிரில் சென்று 3 முறை அந்த மலையை வலம் வந்து விதிப்படி தலையால் வணங்கித் துதித்து, பிரம்மாவும் விஷ்ணுவும் அவர்கள் பதவிகளுக்குச் சென்றார்கள். அதன் பின்னர் அன்று முதல் அப்பரமபிதாவை மறவாமல் இருந்து துதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். விஷ்ணுவும் பிரம்மாவும் முன்னர் அடியும் முடியும் தேடா நின்ற அந்த அக்னி மலையானது அனலகிரி என்று அருணாச்சலம் என்று புகழ்ந்து கூறும்படி விளங்கியது. அந்த ஜோதி வடிவம் எழுந்தருளிய இரவே சிவராத்திரி என்கின்ற சிவபுண்ணிய காலம். அத்தகைய ஒப்பற்ற மகா சிவராத்திரியில் உலகத்தார் பலரும் சிவலிங்க பெருமானை விதிப்படி பூஜித்து மோட்சம் பெற்றனர் என்று தக்ஷனுக்கு கூறுகின்ற பிரம்மா தொடர்ந்து சொல்கின்றார். அப்பெருமானது அருளை பெற்றால் அப்பெருமானது இயல்பை அறியும் ஞானத்தை பெறுவார்கள். அவன் அருளை பெறவில்லை என்றால் எவ்வளவு கலைகளை வித்தைகளை பயின்றாலும் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. வேதத்தை ஆராய்ந்தும் என்ன பயன்? அப்பெருமானது அருள் இல்லை என்றால் சிறிதும் அப்பெருமானது இயல்பை அறிய முடியாது. மயக்கத்தினை உடைய வலிய வினைகளைச் செய்து பிறவி சமுத்திரத்தில் மூழ்குகின்ற பக்குவர் அல்லாதவர்களுக்கு அப்பெருமானது திருவருள் கிடைக்காது. பாவமாகிய தீவினையும் போகத்தை விளைக்கின்ற புண்ணியமாகிய நல்வினையும் சமபுக்தி செய்கின்ற மல பரிபாகர்களுக்கே அப்பெருமானது நிலையாய திருவருள் கிடைக்கும். அப்புனிதர்களே பரிபக்குவர்களாகிய சக்தி நிபாதர்கள் என்று போற்றப்படுபவர்கள் என்று கூறிய பிரம்மதேவர் தக்ஷனை நோக்கி சொல்கின்றார். தக்ஷனே, நீயும் பழமையாகிய இருள் சேர் இருவினையும் நீங்குதலினாலே எம்பெருமானது இயல்பினை ஆராய்ந்து அறிதற்குரிய தொன்மையாகிய ஞான உணர்வு உனக்கு இப்பொழுது உதயம் செய்திருக்கின்றது. அப்பெருமானே நமக்கெல்லாம் அன்னையும் பிதாவும் குருவும் கடவுளும் தவமும் பொருந்துகின்ற செல்வமும் ஆவார். ஆகையினாலே அத்தகைய பரம்பொருளையே சரண் என்று என் மகனே நீ அடைவாயாக என்று பிரம்மதேவர் தக்ஷனுக்கு உபதேசிக்கின்றார் என்று அடிமுடி தேடுபடலம் இவ்வாறு நிறைவடைகின்றது. தொடர்ந்து தக்ஷன் சிவபூஜை செய் படலம் என்பதை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.